மதுரை மாநகராட்சி வரி முறைகேடு புகாரை கண்டித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து கூட்டத்திற்கு வருகை தந்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், விவரங்கள் என்ன? மதுரை மாநகராட்சி 41வது மாமன்ற கூட்டம் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் துவங்க உள்ளது. 200 கோடி ரூபாய் வரி முறைகேடு விவகாரம் குறித்து அமளி துமளி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதனால் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து அவர்கள் இந்த மாமன்ற கூட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதை முன்னிட்டு ஏராளமான போலீசாரும் இங்கு காவல் பணிக்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் அளவுக்கு வரி முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக எழுந்த புகாரின் கீழே அதன் மண்டல தலைவர்கள் வாசுகி, சரவண புவனேஸ்வரி, பாண்டிச்செல்வி, முருகேஷ் சர்மா, சுவேதா ஆகிய 5 மண்டல தலைவர்களும், வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமியும், நகரமைப்பு குழு தலைவர் மூவேந்திரன் ஆகிய 7 பேர் ராஜினாமா செய்யப்பட்டனர். முறைகேடு தொடர்பாக மாநகராட்சி பணியாளர்கள், ஊழியர்கள், முன்னாள் உதவி ஆணையர் மற்றும் ஏஜென்ட்டுகள் உள்ளிட்டோரும் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. முறைகேடு கொடுத்து விசாரணை நடத்துவதற்காக உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரை சிறப்பு டிஜிபி அபினவ்குமார் தலைமையில விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. வரி முறைகேட்டை கண்டித்து பல்வேறு கட்சியினரும் போராட்டம் நடத்திய நிலையில தான் இந்த பரபரப்புகளுக்கு இடையே இன்று 41வது மாமன்ற கூட்டம் மேயர் இந்திராணி தலைமையில நடைபெற்று தற்போது நடைபெற உள்ளது. இந்த மாமன்ற கூட்டத்துல பொது வரி முறைகேடு தொடர்பாக அனைத்து கட்சியினரும் கேள்வி எழுப்பி விவாதம் செய்ய உள்ள நிலையில அமளி துமளி ஏற்பட வாய்ப்புள்ள நிலையில பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமான போலீசாரும் இங்கு பாதுகாப்புக்கு குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். மதுரை மாமன்ற கூட்டத்தில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கிட கேட்கலாம். ராஜ்குமார், முழு விவரங்கள் என்ன? மதுரை மாநகராட்சியினுடைய 41வது மாமன்ற கூட்டம் தற்போது துவங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில 200 கோடி ரூபாய் அளவுக்கு வரி முறைகேடு விவகாரம் தொடர்பாக அதிமுக கவுன்சிலர்கள் கருப்பு உடை அணிந்து மாமன்ற கூட்டத்திற்கு வந்துள்ளனர். தற்போது அவர்கள் இந்த மேயருக்கு எதிராகவும் இந்த மாநகராட்சி நிர்வாகத்துக்கு எதிராகவும் பல்வேறு கோஷங்கள் எழுப்பி அவர்கள் அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய
மதுரை மாநகராட்சி மேயருக்கு எதிராக அதிமுகவினர் கண்டன முழக்கத்தை எழுப்பி வருகின்றனர். விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். மதுரை மாநகராட்சி 41வது மாமன்ற கூட்டம் தற்போது துவங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் துவங்கிய நிலையிலேயே அதிமுக கவுன்சிலர்கள் 200 கோடி ரூபாய் அளவுக்கு மாநகராட்சியில வரி முறைகேடு நடந்தது தொடர்பாக அவர்கள் பல்வேறு கோஷங்கள் எழுப்பியும் மாமன்ற கூட்டத்திற்கு அவர்கள் கருப்பு உடை அணிந்து உள்ளே வந்தார்கள். என்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மாமன்ற கூட்டம் நடைபெறாமல் மேயருக்கு எதிராக அவர்கள் கோஷங்கள் எழுப்பியவாறு இருந்ததால் அவர்கள் உடனடியாக அவர்களை வெளியேற்றுவதற்கு மேயர் இந்திராணி உத்தரவிட்டார். இதனை அடுத்து அவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு தற்போது தொடர்ந்து இந்த மாமன்றத்தை அவர்கள் கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள். இதனால ஒரு பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் அளவுக்கு வரி முறைகேடு தொடர்பாக எழுந்த புகாரின் கீழே ஏற்கனவே வாசுகி, சரவணபுனேஸ்வரி, பாண்டிச்செல்வி, புகேஷ் சர்மா, சுவேதா உள்ளிட்ட 5 மண்டல தலைவர்களும் அதே போல வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமி, நகரமைப்பு குழு தலைவர் கோவிந்தன் ஆகிய 7 பேரும் ராஜினாமா செய்தனர். முறைகேடு தொடர்பாக மாநகராட்சி பணியாளர்கள், ஊழியர்கள், முன்னாள் உதவி ஆணையாளர், ஏஜென்ட்கள் உள்ளிட்டோரும் தொடர்ந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். முறைகேடு குறித்து விசாரணை நடத்துவதற்காக உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரை சரக்கு டிஜிபி அபினவ்குமார் தலைமையில விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. வரி முறைகேட்டை கண்டித்து பல்வேறு கட்சியினரும் மாநகர் பகுதியில் போராட்டங்களும் நடத்தி வந்தனர். இந்த பரபரப்புக்கு இடையே தான் இன்று 41வது மாமன்ற கூட்டமானது மதுரை மாநகராட்சி அண்ணா மாளிகையில இந்த கூட்டரங்கில் துவங்கியது. துவங்கிய நிலையிலேயே அதிமுக கவுன்சிலர்கள் அனைவருமே கருப்பு உடை அணிந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மாமன்ற கூட்டத்திற்கு வருகை புரிந்தனர். அவர்கள் மாமன்ற கூட்டம் துவங்கிய நிலையில் அவர்கள் தொடர்ந்து இந்த மேயருக்கு எதிராகவும் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு எதிராகவும் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பினர். அவர்களை உடனடியாக வெளியேற்றுவதற்காக மேயர் இந்திராணி அவர் உத்தரவிட்டார். அதனை அடுத்து அனைவருமாக வெளியேற்றப்பட்டு தற்போது மாமன்ற கூட்டரங்குக்கு வெளியே வந்து அவர்கள் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பியவாறு இருக்கிறார்கள். தொடர்ந்து போன்ற மாமன்ற கூட்டம் நடைபெறுவதற்காக, அதாவது பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாமன்ற கூட்டத்தில் தற்போது பெரும் பரபரப்புக்கு இடையே தற்போது அதிமுக கவுன்சிலர் அனைவருமாக வெளியேற்றப்பட்டு அவர்கள் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. மிகுந்த பரபரப்புக்கு இடையே மதுரை மாமன்ற கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.